இந்த வீடியோவில் FnO பேன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டெய்லி பேன் ஆகிற FnO செக்யூரிட்டிஸை எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களால் அன்எக்ஸ்பெக்டடாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 5,000 to 1 lakh வரைக்கும் சில டைம் எக்ஸ்சேஞ்ச் பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டாபிக் போகிறக்கு முன்னாடி நீங்கள் DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக FnO ட்ரேடர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி இன்கம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இறங்கும்போது நேக்கட் பொசிஷனாக இருந்தால் சில டைம் லாஸ் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் கோர்ஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக டாபிக் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு FnO பேன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன் இந்த FnO பேன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரிவெண்ட் எக்ஸசிவ் ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டி. அதாவது மார்க்கெட் ரெகுலேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செபியும் எக்ஸ்சேஞ்ச் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட்டாக கிளென்மார்க்னு ஒரு ஸ்டாக் இருந்தது. அது வந்துட்டு திடீர்னு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வந்தது. அதுக்கப்புறம் வோடஃபோனை வந்துட்டு கூகுள் அக்வயர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன் நியூஸ் வரும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் எக்ஸசிவ் பொசிஷன் எடுப்பாங்க அதிகமாக லிவரேஜ் யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில். ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த ஸ்டாக்கு ரொம்ப பையிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாக் ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும். ஸோ ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே பொசிஷன் அதிகமாகிடுச்சு, கான்ட்ராக்ட் பொசிஷன் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த செக்யூரிட்டியை பேன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எந்த லிமிட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுதான் டெஃபினிஷன். நான் இது ரெண்டும் என்னென்னு சொல்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்னா என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்து 95% ஆஃப் த மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்டை ரீச் ஆகுதோ அப்போ அந்த செக்யூரிட்டி பேனில் போயிடும். ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பை அண்ட் பொசிஷன், அதாவது செல். நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க கான்ட்ராக்டை, செல் பண்ணியிருப்பாங்க டெரிவேட்டிவில். அப்போ வந்துட்டு அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இந்த லிமிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஓஐ தெரிஞ்சிருச்சு. இது வந்துட்டு எப்போ 95% ஆஃப் இந்த லிமிட்டை கிராஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த செக்யூரிட்டி பேன் ஆகும். இப்போ லிமிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் 1 month ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ட்ரேடட் ஷேர்ஸை எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 monthல உங்களுக்கு டெய்லியும் ஆவரேஜாக ஒரு 5,000 ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது ஒரு ஸ்டாக்கில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் 30 இது இருந்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு 30ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. 30,000 ஷேர்ஸ் வரும் இன்ட்டு 30x ஆஃப் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேடட் டெய்லி. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் 1000 into 30. ஸோ இந்த வேல்யூவை எக்ஸீட் ஆச்சு கான்ட்ராக்ட் பொசிஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வரும். இன்னொரு டெஃபினிஷன் என்ன, இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. ஸோ 20% ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் நான் ப்ரொமோட்டர். ஸோ ப்ரொமோட்டர் நான் ப்ரொமோட்டர்னு 2 இருக்கும். அதாவது பப்ளிக் கிட்ட சில ஸ்டாக்ஸ் இருக்கும், மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸு அதாவது 20% ஆஃப் ஷேர் வந்துட்டு எப்போ இதாகுதோ அதில் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்டை அந்த ரேஞ்சுக்கு மேலே தாண்டுனா உங்களுக்கு MWPL கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இது 2 தான் உங்களுக்கு இந்த ரெண்டில் அதாவது 30% ஆஃப் தி 30x ஆஃப் தி ஆவரேஜ் ஷேர்ஸ் அண்ட் 20% ஆஃப் தி நான் ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் எது கம்மியாக இருக்கோ அந்த பொசிஷன் வரும்போது உங்களுக்கு பேன் பண்ணிடுவாங்க செக்யூரிட்டியை. ஸோ சரி, இது எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ Zerodha மார்ஜின் கால்குலேட்டர் அப்படிங்கிற சைட்டுக்கு போய்க்குங்க. டெய்லியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் அண்டர் பேன், இன்றைக்கி என்னென்ன செக்யூரிட்டிஸ் பேனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருவீங்க. பேட்டா இந்தியா, கேனரா பேங்க், செக்யூரிடெக்ஸ், கிளென்மார்க், இந்தியா புல்ஸ், ஐடியா, முத்தூட் ஃபினான்ஸ், செயிலன், வேதாந்தா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேனில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பொசிஷன் எடுக்க வேணாம். இது வந்துட்டு ரிலீஸ் ஆகும், திருப்பி கம்மி ஆனால் தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓஐ ஸ்பர்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். NSE India website.com போய்க்குங்க. ஸோ எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் டேக்கும் இன்றைக்கும் அப்படிங்கிறது காமிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இருக்குது. 11th August பார்த்திங்கன்னா 7,88,000 கான்ட்ராக்ட் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10,52,000 கான்ட்ராக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் ஃபர்தராக ஒரு லிமிட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை பேன் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா பிவிஆர்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில ஸ்டாக்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும், ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் பாசிட்டிவில் இருக்கும். சில ஸ்டாக்ஸ்க்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ரைஸ் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு பிவிஆர் பார்க்கலாம். ஸோ பிவிஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1024 இருக்குது. ஸோ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4416 சேஞ்ச் இன் ஒய் கான்ட்ராக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே நம்ம வேறு ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ கான்கார்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதுக்கு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு பாசிட்டிவ் போகணும் அப்படிங்கிறது தான் அவசியம் இல்லை. ஏன்னா சில டைம் நெகட்டிவும் போகும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு எஃப்ஐஐ டிஐஐ செல் பண்ணிடுவாங்க, அதனால தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகியும் ஷேர் வந்துட்டு டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால தான், ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எஃப்ஐஐ பல்காக விற்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சு தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது இன்னும் 2-3 ஸ்டாக் பார்க்கலாம். HDFC பேங்க்குக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகியும் உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு HDFCயில். ஸோ இது ஒரு உங்களுக்கு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும் இதில். ஸோ இப்படி தான் OI ஸ்பர்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஆப்ஷன் செயின், இந்த வெப்சைட்டில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும், எல்லாமே பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதை பாருங்கள். ஸோ தேங்க்யூ. ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்னா என்ன, FnO செக்யூரிட்டிஸ் ஏன் பேன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே நீங்கள் ஓரளவுக்கு இது பண்ணலாம். மெயினாக ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு என்ட்ரு ஆகுங்க. நேக்கடாக ஆப்ஷன்ஸ் மட்டும் பை பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 30,000 to 50,000 இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு ஹெட்ஜிங்னால நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான். ஸோ தேங்க்யூ, பபாய்.